400 எத்தனையோ பவுன் கட்டணும் உடம்ப பார்க்கறதுக்கு. வாழைப்போக்களையும் அநியாயம், செத்தும் தொலைஞ்சவன் அநியாயம் தான் செய்யறான். வாழைப்போக்களையும் அநியாயம் தான் செஞ்சான், செத்து போயாவது மனுஷன் நிம்மதியா அப்பையும் அநியாயம். கை இப்படிதான் இருக்கு. இப்ப சுனாமி வந்ததோட கையை தூக்கிட்டார். ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். நான் ஈமான் கொள்ள போறேன், நான் முஸ்லிமாக போறேன், மூசா நபியை அல்லாஹ்வை நம்ப போறேன். திருமிதியில ஹதீஸ் வருது, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்களா. உலகத்துல சும்மா லேசான நேரத்தில் அவர் வாரல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார நாள் நெருங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருஷமும் வார. எப்ப? தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ருடைய இரவில் ஜிப்ரீல் இறங்குறார். மலக்குமாருடைய பிரசிடென்ட் வார காலம் இது. எவ்வளவு ரெடி ஆகணும், நான் எவ்வளவு தயாரிப்போடு இருக்கணும். ஜனாதிபதி வார காலம், நம்முடைய தலைவர் வார காலம். நமக்கு குர்ஆனை கொண்டு வந்து தந்த சீதேவி அவர் ரெக்கையை விரிச்சா முஸ்னத் அஹ்மதுல வருது, அந்த ரெக்கையிலிருந்து மாணிக்கமும் முத்தும் கொட்டுமா. அவ்வளவு பெரிய பலசாலி அவர். கண்ணால காணல நம்ம, ஆனா நமக்கு குர்ஆனை கொண்டந்தத்துல பங்கு அவருக்கும் இருக்கு. முஹப்பத் வைக்கணும் நபியோட, மலக்குமாரோட, அல்லாஹோட. சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கடல் மண்ணை அப்படியே அள்ளி ஃபிரௌன் வாயில போட்டு குத்தினாராம். கேட்டாராம், ஆல் ஆன இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த, வகத் அஸைத கபில் இவ்வளோ காலம் நீ செய்த அநியாயம், வகுன்த மினல் முஃப்ஸிதீன் என்ன கூத்த போட்டாய் நீ, எவ்வளோ ஃபஸாது செஞ்சாய் நீ. உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? சக்கராத்துல தௌபா செய்யற உன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. சக்கராத்துல ஈமான் கொள்ற உன்னுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. உனக்கு தண்டனை உன்னுடைய உயிரை கைப்பற்றி, ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாப்போம், லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா உலக மக்களுக்கெல்லாம் உன்னை பார்த்து புத்தி வரும். ஆனா புத்தி வருது இல்லை, அவனை பார்த்துட்டு வந்து பாவம் தான் செய்யறான். புத்தி யாருக்கு வருமோ அவனுக்கு தான் வரும். சகோதரர்களே, ஹஸரத் உமரை போல ஒரு வசனம் தானே, ஒரு வசனம். என்ன வசனம்? இன்னனி அன அல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி. வாளை எடுத்துக்கொண்டு முஹம்மது நபியின் கழுத்தை நான் வெட்டுகிறேன் என்று வந்தவர், மிகப்பெரிய கொடிய காஃபிராக முழு மக்காவிலும் வலம் வந்தவர். அந்த பேரை சொன்னாலே மேலெல்லாம் சிலுக்குதா இல்லையா?